வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சத்தான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க. சிகப்பரிசி புட்டு. நிறைய சத்துக்கள் அடங்கிய இந்த சிகப்பரிசியில் விட்டமின் இ இருக்கிறதால எல்டின்னு சொல்லப்படுற கெட்ட கொழுப்புலாம் இது குறைக்க உதவுதுங்க. டயபிட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது. நார்ச்சத்துள்ள இதயத்திற்கு ஆரோக்கியம் தர்ற இந்த சிகப்பரிசி புட்டு வச்சு சிகப்பரிசி வச்சு நம்ம இது போல் டிஷ்ஷஸ்லாம் செய்யலாம். சிகப்பரிசி கஞ்சி, சிகப்பரிசி கொழுக்கட்டை, சிகப்பரிசி மாவு வச்சு நம்ம இது போல் புட்டு, தோசை இதெல்லாம் கூட செய்யலாங்க. இன்றைக்கி நான் புட்டு செய்திருந்தேன். இனிப்பு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அருமையான இந்த புட்டு செய்யறதுக்கு நான் முதல் நாளே சிகப்பரிசி தண்ணியில் ஊற வச்சுட்டேங்க. மறுநாள் தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு ஒரு துணியில் போட்டுட்டு நல்லா காய வச்சிட்டேன். நல்லா நிழல்லே ஆறட்டும். காஞ்சதும் இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. நல்லா முறை நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சதை நம்ம சலிச்சுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு இது போல் சலித்து மாவெல்லாம் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு நம்ம ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து நம்ம பாட்டிலையோ இல்லை டப்பாலையோ ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதும் நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இது நல்லா ஆறட்டும். இது நம்ம புட்டு, கொழுக்கட்டை இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இந்த மாவுலேருந்து நான் ஒரு கப் அளவு மாவு எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன். இதில் வெதுவெதுப்பான சுடு தண்ணி எடுத்து தெளிச்சிட்டு நம்ம புட்டு மாவு வெள்ளை பச்சரிசி மாவில் வச்சு நம்ம செய்வோம்ல அந்த போல் இதையும் நல்லா இப்படி பெசரிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பெசரிடலாங்க. இந்த போல் பெசரிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. நல்லா கையில் இது போல் பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிற பதத்துக்கு விட்டால் அப்படியே பொலன்னு ஊற்றுறணும். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஊறிடுச்சு. இப்போது இந்த புட்டு மேக்கர் இருக்குல்ல, அந்த ஸ்டீல் இது அதில் அடியில் தட்டு போட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி எல்லா இடமா தடவிடலாம். பெசரி வச்சு இந்த மாவை 3-4 கரண்டி அளவு அது உள்ளே போட்டுடலாங்க. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் தேங்காயும் திருவி எடுத்து வச்சிடலாம். ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் எடுத்துட்டு இதில் அப்படியே மேலே அப்படியே தூவிடலாங்க. தூவிட்டு திரும்பவும் அந்த மாவு எடுத்து இதில் போட்டுட்டு கடைசியாக நம்ம துருவின தேங்காயும் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அடியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இது மேலே அந்த குழல் எடுத்து வச்சிடலாங்க. புட்டு மேக்கர் வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடி போட்டுட்டு அது மேலேயே இதை புட்டு மேக்கர் இருக்குல்ல அதை வச்சிடலாங்க. நல்லா 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். நல்லா வெந்த ஸ்மெல் வரும், வாசம் வரும். இந்த டைத்தில் நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இறக்கிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. நல்லா ஆறுனதும் கொஞ்சம் இது பண்ண ஆறுனதும் நம்ம அடியில் ஒரு ஸ்டிக் வச்சு இதை குத்திட்டா நல்லா ஈஸியாக நல்லா வந்துடுங்க. சூப்பர் டேஸ்டான சத்தான சிகப்பரிசி புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இது லைட்டாக இப்படி சால்ட்டு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இதில் நாட்டு சர்க்கரை, வெல்லம், இந்த ஒயிட் சுகர் அதையும் போட்டு நம்ம பெசரி கொடுத்தாலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தான் போட்டிருந்தேன். தூவிட்டு இதில் கொஞ்சமாக நெய்யும் ஊற்றிடலாம். ஏலக்காய் விருப்பப்பட்டால் அதையும் போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி நெய் ஊற்றி நல்லா பெசரிட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பும் வறுத்து இது மேலே அப்படியே தூவிட்டேங்க. நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்து இது மேலே அப்படியே தூவிடலாம்.
அருமையான காலை டிஃபனுக்கு சிகப்பரிசி வச்சு இந்த போல் சூப்பரான ஒரு புட்டு செய்யலாங்க. சிகப்பரிசி புட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.